லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம். அத்தியாயம் 1. வானவீதியிலே பூர்ணச்சந்திரன் தன் ஒளியை உலகம் முழுவதும் பரப்பியவனாய் பவனி வந்து கொண்டிருந்தான். மதிமுகத்தைக் கண்டு குதூகலம் தாங்காது கடல் கொந்தளித்து கொண்டு ஓவென்று இரைச்சலிட்டு கொண்டிருந்ததை தவிர இரவு 11 ஆகிவிட்டது என்பதை அறிவிப்பது போன்று எங்கும் நிசப்தம் நிலவியிருந்தது. புனித இதயம் என்ற கிறிஸ்தவ பெண்கள் பள்ளிக்கூடத்து உபத்தியாயினிகள் தங்கியிருந்த சிவப்பு கட்டிடத்தின் 3வது மாடி அறையில் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் பரவி கிடந்த கடலை ஜன்னல் வழியே வெறித்து பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தாள் சந்திரா BALD. மின்சார விளக்கில் நின்று எழுந்த வெளிச்சம் அறையில் மங்களாக பிரகாசித்து கொண்டிருந்தது. மூளையில் இருந்த மேஜையின் மீது அடுக்கடுக்காக நோட்டு புத்தகங்கள் 200 அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. 2 நாட்களில் திருத்தி தர வேண்டியவைகள் அவை. சிந்தனையின் நடுவே அவைகளை ஒருமுறை திரும்பி பார்த்த சந்திரா பெருமூச்சு விட்டாள். மாதம் 60 ரூபாய் சம்பளம் அவளுக்கு எண்ணி கொடுத்து விடுகிறார்கள். பள்ளிக்கூட ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு தான் எத்தனை வேலை. தப்பும் தவறுமாக மாணவிகள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும் வியாசங்களை படிப்பதினால் ஏற்படும் தலைவலி, தொண்டை தண்ணீர் வற்ற தினம் 4 மணி நேரம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தருவதின் ஆயாசம். என்ன ஜென்மம்! படித்துவிட்டு ஸ்திரீகள் உத்தியோகம் செய்ய கிளம்புகிறோம் என்று வீராப்பாய் பேசுகிறார்களே, அசட்டுத்தனம்தான் அது. சிந்தித்து கொண்டிருந்த சந்திராவுக்கு வாழ்க்கை மிக்க கசப்பாக தோன்றியது. அவள் தற்பொழுதுள்ள தன் கஷ்ட ஜீவனத்தை குறித்து வருந்தவில்லை. பிறந்ததிலிருந்து அன்று வரை துன்பம் துன்பம் துன்பமயமே என்றால் யாருக்கு தான் வாழ்க்கை மீது வெறுப்பு தோன்றாது? சந்திரா எந்த கஷ்டத்தை நினைத்து கொண்டு வருந்துவாள்? 8 வயதிலேயே அவளையும் தம்பி வேணுவையும் தவிக்கிவிட்டு சென்றாலே அவள் தாய். அந்த பரிதாபத்துக்காகவா? தாய் இறந்த 2 வருஷங்களில் வீட்டிற்குள் நுழைந்து அதிகாரத்தை கையில் ஏற்றுக்கொண்ட சித்தி பார்வதி தன்னை நடத்திய கொடுமைக்காகவா? அல்லது ஏழை பள்ளிக்கூட உபாத்தியார் பெண்ணான தான் படிப்பிற்காக பட்ட துன்பங்களுக்காகவா? எதற்காக வருந்துவாள்? துன்பம் 1 2 என்றால் வாய் விட்டு அழுதால் மனதில் நிம்மதி ஏற்படும். பசுமரத்தானை போல் சம்பவங்கள் மனதிலே பதியும். இளம் வயதிலிருந்தே சந்திரா துக்கம் என்பதை தான் கண்டிருக்கிறாள் என்றால் அழுத்து போன அவள் மனது இரும்பு பாறையாகிவிட்டது என்றே தான் சொல்ல வேண்டும். கையில் வைத்து கொண்டிருந்த அந்த கடிதத்தை மறுபடியும் திருப்பி படித்து கொண்டிருந்தாள். கட்சிலையே போல் அவளை பல மணி நேரம் கடலை நோக்கி உட்கார வைத்திருந்ததற்கு அந்த கடிதமே காரணம். அன்புள்ள சந்திராவுக்கு சித்தி எழுதி கொண்டது. நீ ஏன் அடிக்கடி பதிலை போடுவது கிடையாது? வேலை ரொம்ப ஜாஸ்தி போல் இருக்கிறது. இருந்த போதிலும் 100வது தடவையாக நான் சொல்கிறேன், நீ இந்த வாத்தியார் அம்மா தொழில் செய்வது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. என்ன இருந்தாலும் பெண்கள் கல்யாணம் செய்து கொண்டு புக்ககத்தில் சௌக்கியமாக இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் பெருமை பெண் உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிறாள் என்று சொல்லிக்கொள்வதில் இல்லை என்பது என் அபிப்பிராயம். நான் அடிக்கடி எடுத்து சொல்லும் பழைய சங்கதிதான் இது. உனக்கு வயது இந்த வருஷம் 22 முடிந்து விடுகிறது. உன் தங்கை கமலிக்கு வயது 18 போகிறது. எப்போது கல்யாணம் என்று ஊரார் என்னை கழுகாட்டுமா பிடுங்கி எடுக்கிறார்கள். ஒரு கோவில் குலத்திற்கு நிம்மதியாய் போய் வரலாம் என்றாலும் முடிகிறதில்லை. நம் குலம், நம் ஜாதி, நம் நிலைமை தெரியாமல் நீ கண்மூடி தலைமாய் படிக்கிறேன் என்று கிளம்பிவிட்டாய். உங்க அப்பாவுக்கு புத்தியே கிடையாது. காலத்தில் கல்யாணம் பண்ணாமல் உன்னை இஷ்டப்படி செய்ய விட்டு விட்டார். என் பேச்சை கேட்காமல் ஒரேடியாக BA படித்தாய். அதோடு நின்னையா LTக்கும் போனாய். இப்போ என்னவென்றால் உத்தியோகத்திற்கு கிளம்பி விட்டாய். நீ சம்பாதிச்சு போட்டு தானா இந்த குடும்பம் தழிச்சு மேலே எழும்பி வரப்போகிறது? இந்த புத்தி உனக்கு இத்தனை வயசாகியும் படிச்சும் தெரியவில்லை. இதுவரை வந்த வரன்கள் எத்தனை? அவ்வளவையும் அவன் நொண்டி இவன் மடம் என்று சொல்லி தள்ளிவிட்டாய். நம் ஜாதியில் பெண்ணாக பிறந்துவிட்டால் எவ்வளவு கஷ்டம் என்பது உனக்கு தெரியாத விஷயமா? தெரிந்திருந்தும் போன வருஷம் அந்த வேளங்குடி வரனை வேண்டாம் என்றாய். போதும் உன்னுடன் நான் பட்ட கஷ்டங்கள். உலகத்தவர்கள் கேட்டால் மாற்றாதாய் கொடூரி என்பார்கள். உலகத்துக்கு உண்மை எப்படி தெரியும்? பனை மரத்தடியில் பால் உண்பவனை கல் அருந்துகிறான் என்றுதான் கரிக்கும் மூட உலகம். மகராஜி, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இனிமேலாவது வம்பு பண்ணாமல் கிடைத்த வரனை கல்யாணம் பண்ணிக்கொள். இதனால் உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. உன் அப்பாவுக்கு மல்லி தோட்டம் என்ற ஊருக்கு மாற்றலாகி இருக்கிறது. இன்னும் 10 நாளில் கிளம்பிவிட வேண்டும். இப்போது கூட ஒரு வரன் வந்திருக்கிறது.
நீ டிசம்பர் லீவுக்கு ஊருக்கு வருவாய், உன்னை வந்து பார்க்கலாம் என்று அந்த வரனிடம் சொல்லிவிட்டார். அதனால் சீக்கிரம் ஊருக்கு புறப்படு. மற்றபடி யாவரும் க்ஷேமம். இப்படிக்கு உன் சித்தி பார்வதி. கடிதத்தை படித்த சந்திரா தன்னையும் அறியாது ஒரு பெருமூச்சு விட்டாள். சித்தியின் கொடுமை நிறைந்த கடிதத்திற்கு அவள் வருந்தவில்லை. அதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருந்த வரனை பற்றி நினைத்த போதுதான் அவளுக்கு கவலை உண்டாகியது. சித்தி கொண்டு வரும் வரன்களை சந்திராவால் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க முடியும். 3-4 குழந்தைகளும் 40 ரூபாய் சம்பளமும் உள்ள இளையார்காரர்களுக்கு தான் சந்திராவை வரிக்க வரும் கணவர் கோஷியார். சந்திரா சிந்தனை செய்தாள். லீவுக்கு ஊருக்கு போவதா, போகாமலே இருந்து விடுவதா? போகாமலும் இருக்க முடியாது. தம்பி வேணு டைஃபாய்டு ஜுரத்தில் சாக பிழைக்கு கிடந்தெழுந்திருந்தான். அவனை போய் பார்க்க வேண்டும். சந்திராவை தவிர ஆதரவுடன் அவனை நேசிப்பவர் யார்? ஊருக்கு போனால் சித்தி வரன் விஷயமாய் கட்டாயம் தொந்தரவு கொடுப்பாள். இந்த பிரச்சனைக்கு என்ன வழி? நீ இன்னும் தூங்கலையா? எனக்கும் தான் தூக்கமே வரவில்லை. உன்னிடம் ஏதாவது பேசலாம் என்று வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்த அம்புஜத்தின் குரல் சந்திராவின் சிந்தனையை சிதற வைத்தது. இல்லை அம்புஜம், பார், எத்தனையோ நோட்டுகள் தீர்த்துவதற்கு இருக்கின்றன. கை ஒடிக்கிறது. திருத்தி திருத்தி எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை என்று வெறுப்பாக பதில் அளித்த சந்திரா நாட்காலியை விட்டு எழுந்திருந்தாள். ஆமாம் ஆமாம், எனக்கும் தான் பிடிக்கவே இல்லை. இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யாவிட்டால் என்ன என்று எங்கள் அப்பா திட்டுகிறார். அதனால் நான் வேலையை கொஞ்ச நாளில் ராஜினாமா செய்துவிடப் போகிறேன். அது கிடக்கட்டும் சந்திரா, வானத்தை பார். இன்று போல் இன்றுமே சந்திரன் குளிர்ச்சியாக பிரகாசித்ததில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று மேலே பேசிக்கொண்டே போனாள் அம்புஜம். சந்திரா தன் கவலைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் மறந்துவிட்டு தன் பிராண சிநேகிதியை பார்த்து கிளக்கென்று சிரித்தாள். நீ சொல்வதெல்லாம் சரிதான் அம்புஜம். இதிலிருந்து என்னால் சில விஷயங்களை யூகிக்க முடிகிறது என்று அவள் சொல்லிவிட்டு லேசாக அம்புஜத்தின் கன்னத்தை தட்டினாள். என்ன விஷயங்கள் புரிந்துவிட்டன? அதை தான் சொல்லேன் பார்க்கலாம் என்று அம்புஜம் சந்திராவின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு செல்லமாக கேட்டாள். கள்ளி, உன் கல்யாணத்திற்கு தேதி வைத்து விட்டார்கள். உன் அப்பா புறப்பட்டு வரும்படி கடிதம் போட்டிருக்கிறார். வரனும் அதே பழைய வரன்தான். உன் மனம் சந்தோஷத்துக்குள்ளாவதால் நிலவொளியே புது ஜோதியாக தெரிகிறது. இவ்வளவு தானே? எப்படி என் ஜோசியம் என்று கூறிவிட்டு சிரித்தாள் சந்திரா. அம்புஜம் சிறிது நேரம் பேசவே இல்லை. மறுபுறம் தலையை திருப்பிக் கொண்டு ஆசையாத பொம்மை போல் உட்கார்ந்திருந்தாள். என்ன, நான் சொல்வது சரித்தானே அம்புஜம்? நிஜத்தை ஒப்புக்கொண்டு விடேன் என்று பரிகாசமாக சிநேகிதியின் தோலை உலுக்கினாள் சந்திரா. ஆமாம், ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு முகூர்த்தம் வைத்து விட்டார்களாம். புடவை, நகை முதலியவர்கள் வாங்க அம்மா நேரே இங்கே வருவதாக கடிதம் போட்டிருக்கு. அது இருக்கட்டும் சந்திரா, நீ எப்படி கண்டுபிடித்தாய் இதையெல்லாம்? பூ, இது பிரமாதமா? உனக்கு இந்த வருஷம் அநேகமாக கல்யாணம் நடக்கும் என்று நீ சொல்லும் பல சமாச்சாரங்களிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். மத்தியானம் அந்த கடிதத்தை படித்ததிலிருந்து நீ குதூகலமாயிருப்பது உன் முகத்தில் தெரிகிறது. 2 4 என்பதற்கு பெரிய கணக்கு போட வேண்டுமா என்றாள் சந்திரா. சந்திரா, நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. உன்னை போல கெட்டிக்கார பெண்கள் உலகத்தில் மிகச்சிலர் தான் என்பது என் அபிப்பிராயம். வாஸ்தவமாக சொல்கிறேன். சில சமயங்களில் நானே நினைத்து கொள்வேன், சந்திராவுக்குள் அழகும் சாமர்த்தியமும் உள்ள பெண் எங்கள் வீட்டில் இருந்தால் அப்பப்பா எப்படி கொண்டாடுவார்கள் தெரியுமா என்று மேலே பேசிக்கொண்ட அம்புஜத்தை சந்திரா இடைமறைத்து, போது முகஸ்துதி, கல்யாணம் எங்கே நடக்கும் என்பதை மட்டும் சொல். ஏதோ கிட்ட இருக்கும் ஊராக இருந்தால் நான் வர முயற்சிப்பேன். தூரம் இருந்தால் சாத்தியப்படாது வருவதற்கு என்றாள். எந்த ஊராயிருந்தால் என்ன? நீ கட்டாயம் வந்துதான் ஆக வேண்டும். நீ இல்லாமல் கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு மனம் வருமா என்றால் கொஞ்சலாக அம்புஜம். நான் வராவிட்டால் தாலி கட்டி கொள்ள மறுத்து விடுவாயாக்கும். எங்கே பார்த்து விடுகிறேன் அப்படி செய்வதே என்று பரிகாசமாக விழுந்தாள் சந்திரா. போ சந்திரா, என்ன விளையாடுகிறாய்? உண்மையாகவே சொல்கிறேன், நீ கட்டாயம் என் கல்யாணத்திற்கு வர வேண்டும். 1 நாள் 2 நாள் பழகிய சிநேகிகளா நாம்? 8 வருஷம் சேர்ந்தாற்போல் நாம் பழகினதில்லையா? நீ வராவிட்டால் என் மனம் ரொம்ப துக்கப்படும். கல்யாணம் நடக்கப் போவது எங்கள் குல ஆச்சாரப்படி மாப்பிள்ளை வீட்டில்தான். மாப்பிள்ளை வீடு மல்லி தோட்டம் என்ற ஊரில்தான் என்று அம்புஜம் கூறி முடிப்பதற்குள் சந்திரா, என்ன மல்லி தோட்டமா என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டு எழுந்து நன்றாக உட்கார்ந்தாள். ஆமாம், ஏன் கேட்கிறாய்? மல்லி தோட்டம் என்பது அவர் ஊர் என்று பதில் அளித்தாள் அம்புஜம். அவர் ஊர் மல்லி தோட்டமா? அடாடா,
பட்டணத்திலே பிறந்து வளர்ந்த நாகரிக நாரிமணியான நீ கடைசியில் பட்டிக்காட்டு நாட்டு பெண்ணாக போகிறாயா? இதென்ன கூத்து என்றால் ஆச்சரியமிக்க குரலில் சந்திரா. அம்புஜத்திற்கு தன் சிநேகிதியின் கேலி சொற்கள் சற்று கோபத்தை உண்டு பண்ணின. என்ன சந்திரா, மல்லித்தோட்டத்தை போய் குப்பைக்காடு என்கிறாயா என்று பதட்டமாக கேட்டாள். மல்லித்தோட்டத்திற்கு என் அப்பாவை மாற்றியிருக்கிறார்களாம். பள்ளிக்கூட வாத்தியாரான என் அப்பா மாற்றப்படும் ஊர்கள் எல்லாம் இதுவரை பட்டிக்காடுகள் தான். ஆகையினால் மல்லித்தோட்டம் என்பது ஒரு சுத்த அநாகரிகம் பிடித்த குக்கிராமம் என்பதில் சந்தேகமே இல்லை. லேடிஸ் கிளப்புகள் என்ன, சினிமாக்கள் என்ன, சங்கீத சபைகள் என்ன என்று இப்படி உல்லாச வாழ்க்கையை நடத்திய நீ குப்பைக்காட்டில் போய் குப்பையை கிளறி கொண்டிருக்க போகிறாய். பரவாயில்லை, நானும் 2 நாளில் ஊருக்கு போகிறேன். இருவரும் தற்போது ஒரே ஊர்க்காரர்களாகி விட்டதனால் நல்லதாய் போச்சு என்று கூறிவிட்டு சிரித்தாள். அம்புஜத்திற்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. சந்திரா, மல்லித்தோட்டத்தை பார்த்துவிட்டு பிறகு பேச கேட்கிறேன். கொள்ளிட கரையோரம் அந்த ஊர் நீ நினைப்பது போல் பட்டிக்காடு ஒன்றும் இல்லை. கிராமத்தின் அழகெல்லாம் கொண்டதும் நகரத்தின் சௌகரியங்களையெல்லாம் தாங்கியதுமான மல்லித்தோட்டத்தை பூலோக சுவர்க்கம் என்கிறேன் நான். தெரியுமா, நதிக்கரையோரம் அமர்ந்திருக்கும் அந்த சரபோஜி கெமிக்கல் ஒர்க்ஸின் பெருமைதான் என்ன. ஜில்லா போர்டு பையன்கள் பள்ளிக்கூடத்தின் மதிப்பையும், கோமதி வித்யாலயம் பெண்கள் பள்ளிக்கூடத்தின் பொழிவையும், மற்ற பலவித அழகுகளையும் பார்த்துவிட்டு சொல்வாய் நீ. ஊருக்கு வடபுறத்தில் கொள்ளிடமும் தென்புறத்தில் ஆண்டுகொன்று என்ற சிறு மலை கோவிலும் இருக்கின்றனவாம். க்ஷேத்திரத்திற்கு க்ஷேத்திரம், கிராமத்திற்கு கிராமம், இப்படி பல சௌகரியங்களை கொண்ட ஊர். தென் இந்தியாவிலேயே எங்கேயாவது இருக்கிறதா சொல் என்ற அம்புஜம் மல்லி தோட்டத்தை வர்ணித்து விட்டு ஓய்ந்தாள். பரவாயில்லை, கல்யாணம் ஆவதற்கு முன்பே இப்படி அகத்துக்காரருடைய ஊரை புகழ்கிறாய். நீ கல்யாணமானதும் அகத்துக்காரரை புகழ்வது கேட்டு யாரால் சகிக்க முடியும்? சரி, அந்த பூலோக ஸ்வர்க்கத்தில் உனக்கு வரப்போகும் மாமனார் பெரிய பிரமுகரா? அங்கே ஏகாம்பர முதலியார் என்று பெரிய கான்ட்ராக்டர், அவர்தான் என் மாமனாராக வருகிறார். தெரியும், இப்பொழுது எனக்கு. எஸ்ஐஆர் இன்ஜினியர் ராமநாதன், அவருடைய மூத்த பிள்ளைத்தானே உனக்கு வரப்போகும் கணவர்? சரிதான், நீ முன்பே சொல்லி கொண்டிருந்த வரன்தான். சந்திரா, என் கல்யாணத்திற்கு என்ன கலரில் புடவை வாங்குவது? உன் யோசனையை கேட்டுத்தான் வாங்குவது என்று முடிவு செய்துவிட்டேன். அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு கார் எடுத்துக்கொண்டு வராங்க. ஊரிலிருந்து புடவை கடைக்கு நீயும் கூட வந்து நல்லதாக பார்த்து தேர்ந்தெடுத்து தர வேண்டும். மாட்டேன் என்றால் கோபம் வரும் எனக்கு. ஆகட்டும், இவ்வளவு தானே என்று சந்திரா பதிலளித்தது கேட்ட அம்புஜம் மனமகிழ்ந்தவளாய் எழுந்து சென்றாள். கதவை தாளிட்டு விட்டு வடிக்கை மீது புரண்ட சந்திராவுக்கு தூக்கமே வரவில்லை. அம்புஜம் அவளுடன் சிறிய வகுப்பிலிருந்து ஒன்றாய் படித்த பள்ளிக்கூட தோழிதான். சிநேகிதி என்றால் சாதாரணமாக வெளிப்பகட்டிற்காக தொடர்பு கொண்ட சிநேகிதி அல்ல. உடன் பிறந்த சகோதரியை போன்ற பாசமுள்ள பிராண சிநேகிதி. தன்னுடன் படித்த பல பெண்களை விட அம்புஜத்தின் மீது அபாரமான பிரியம் சந்திராவுக்கு ஏற்பட்டதன் காரணம் அவளுடைய கள்ளம் கபடமற்ற வெள்ளை மனமே ஆகும். சுருண்ட கூந்தலும் நீல விழிகளும் கொண்ட சந்திரா தந்த பொம்பை போன்ற அழகி என்பதில் ஆட்சேபனை இல்லை. அம்புஜம் மாநிறம், சற்று இரட்டை நாடு சரீரமும் கொண்டவள். குரூபி என்று இல்லாவிடனும் முகத்திலே தேங்கியிருந்த கலையினால் சற்று கவர்ச்சிகரமான பேன கூறலாம். அவ்வளவுதான். அழகில் சிறு குறையை வைத்த கடவுள் அம்புஜத்திற்கு அதிர்ஷ்டத்திலே அதை நிவர்த்தி செய்து விட்டார். தஞ்சையிலே பிரசித்தி பெற்ற சுதர்சன் டிம்பர் ஒர்க்ஸ் என்ற கம்பெனி முதலாளியின் ஏகபுத்திரி அவள். பெருமைக்காக படித்துவிட்டு ஆசைக்காக உத்தியோகம் பார்க்கும் பாக்கியசாலி. ஆனால் சந்திரா பட்டிக்காட்டு பையன்களை பட்டணத்து பிரபர்களாக்குவதற்காக பாடுபடும் பள்ளிக்கூட உபாத்தியார், ஏழை கல்யாண ராமையரின் மூத்த பெண். என்ன ஆச்சரியம்! கிட்டத்தட்ட ஒரே தினசாக வாழ்க்கையை ஆரம்பத்திற்கும் இரு சிநேகிதிகளின் அதிர்ஷ்டம் போக்கில்தான் எத்தனை வேற்றுமை! அம்புஜம் வரப்போகும் மனத்தை குதூகலமாக எதிர்பார்க்கிறாள். சந்திரா வரப்போகும் நாட்களை எப்படியும் சித்தியிடம் கழிப்பதென்று சிந்திக்கிறாள்.